வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் பார்க்குறேங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 11/3/2025. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிலேருந்து இரவு 12 மணி வரை ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் நடைபெறுகிறதுங்க. இப்போ மார்க்கெட் முடிஞ்ச உடனே நம்ம அப்டேட்டுக்கு வர்றேங்க. இன்றைய அனைத்து காய்கறி விலையும் பார்த்துடலாங்க வாங்க. தக்காளிங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் இன்றைக்கி விலை குறைஞ்சிருச்சுங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக 100 110ங்க. கீழே பார்த்தீங்கன்னா 80ங்க. பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா. ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் தக்காளி விலை இன்றைக்கி இறக்குங்க. பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை 2 டைப் வருதுங்க. சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 15 to 17 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருண்டை மிளகா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் நேற்றைய காட்டில் இன்றைக்கி விலை குறைவுங்க. அதிகபட்ச விலையை 18 ரூபாய்க்கு அவரைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் நேற்று 5 ரூபாயில் இருந்து நினைக்கிறேங்க. இன்றைக்கி வெறும் 3 ரூபா தானுங்க. பீட்ரூட் ரொம்ப இன்றைக்கி வரத்து அதிகம். 1 கிலோ 3 ரூபா தானுங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 35 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனையாகுதுங்க. இஞ்சி வரத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 37 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 15 ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை 1 கிலோவுக்கு 8 ரூபா குறைஞ்சிக்குதுங்க. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் 28 ரூபா இன்றைக்கி அதிகபட்ச விலையே. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 18 ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க. பூண்டு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 100 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி 40 50ங்க. கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. நார்மல் 5 ரூபா தானுங்க. பவானி 10 to 12 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பொரியல் தட்டையும்பாங்க பயிரும்பாங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் 2 ரூபா விலை உயர்வுங்க. 1 கிலோ 11 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு செடி மரம் கரும்பு பார்த்திங்கன்னா 45 ரூபாய்ங்க 1 கிலோ. செடி 1 கிலோ 40 ரூபாய்ங்க. மரத்துக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ 30 ரூபாய்ங்க. வரது ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. விலை குறைஞ்சிட்டு வருதுங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையை 13 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பாவக்காய் சுரைக்காய் சற்று விலை உயர்வுங்க. நார்மல் சுரைக்காய் பார்த்திங்கன்னா 3 ரூபாய்ங்க. பேப்பர் சுரை 4 ரூபாய்ங்க. பந்தல் சுரை 6 ரூபாய்ங்க. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. வெண்டைக்காய் விலை சற்று உயர்வு ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் 1 கிலோ அதிகபட்ச விலை 28க்கும் குறைந்தபட்ச விலையை 20 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 10 ரூபாயிலிருந்து 16 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையை 70 ரூபாயிலிருந்து 90 ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பழம் விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் பார்த்திங்கன்னா 40 to 50 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. புடலங்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையை 16க்கும் செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து புடலங்காய் விற்பனையாகுதுங்க. கொத்தாவரங்காய்ங்க அல்லது சீனி அவரைக்காயுங்க 1 கிலோ பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 19 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க 1 கிலோ 5 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையை 8 9 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 1 கிலோ 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. பூசணிக்காயும் அரசாணிக்காயும் இரண்டுமே பார்த்திங்கன்னா வரத்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்கள் உறவுகளுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு விவசாயியும் பயனடையட்டுங்க விவசாயத்தில். நன்றி வணக்கம்.